63 நாயன்மார்களில் கோச்செங்கட் சோழன், புகழ்ச்சோழன் என்ற சோழ ராஜாக்களும், நெடுமாறன் என்ற பாண்டிய ராஜாவும், சேரமான் பெருமான் என்ற சேர ராஜாவும் இடம் கொண்டிருப்பது தெரிந்திருக்கலாம். நெடுமாறனின் பத்னியான பாண்டியராணி மங்கையர்க்கரசியும் ஒரு நாயனார். ஐடியல்கள் காடவரக்கோன் என்றும் ஒரு ராஜா 63 ஒருவராக இருந்திருக்கிறார். 12 சைவத் திருமுறைகளில் 11வதான திருமுறை திருவெண்பா என்பதை பாடியிருப்பவர் அவர்தான். கோவில் கோவிலாக போய் வெண்பா பாடிக்கொண்டிருந்த அந்த சைவ ராஜாவை பல்லவ வம்சத்தை சேர்ந்தவர் என்றே சேக்கிழார் பெரிய புராணத்தில் சொல்லியிருக்கிறார். அதாவது சேர சோழ பாண்டிய ராஜாக்களில் நாயன்மார்கள் இருந்தது போலவே பல்லவ ராஜாக்களிலும் ஒரு நாயனார் இருந்திருக்கிறார். ராஜசிம்மன் என்ற 2வது நரசிம்மன் பெரிய சிவபக்தனாக இருந்தான். சைவ ஆகமங்களில் அவன் நல்ல அபியாசம் பெற்றவன். சிவபாத சேகரன் என்று ராஜராஜ சோழனுக்கு பட்டம் இருந்ததென்றால் அவனுக்கு 300 வருஷம் முந்தியே ராஜசிம்ம பல்லவனுக்கு சிவ சூடாமணி என்று பட்டம் இருந்திருக்கிறது. இவன்தான் முதலாக பாறை கல்களை கட்டிடமாக அடுக்கி கோவில் கட்டினவன். அவனுக்கு முன்காலத்தில் மலைகளையும் குன்றுகளையும் பெரிய ராட்சச பாறைகளையும் அப்படியே போட்டு குடைந்துதான் ஆதி பல்லவர்கள் கோயில் எழுப்பினார்களே ஒழிய கல்லின் மேல் கல் அடுக்கி கட்டடமாக கட்டவில்லை. ராஜசிம்ம பல்லவன் கட்டின அந்த கோவில்தான் கைலாசநாதர் ஆலயம். ஒரே சிற்பமயமாக பொறித்து கொட்டி கட்டிய கோவில் அது. ஏகப்பட்ட சிற்பம் என்றாலும் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து வெகு நுணுக்கமாக பண்ணியிருக்கும். கலாரசிகர்கள் காஞ்சிபுர கோவில்களுக்குள்ளேயே, ஏன் தமிழ்நாட்டு கோவில்களுக்கு உள்ளேயே அதற்குத்தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுக்கின்றார்கள். அதில் உள்ள சிற்பங்கள் எல்லாம் புராண சம்பந்தமானவை. பெரும்பாலும் சிவ லீலைகள் தான் என்றாலும் மகாவிஷ்ணுவை குறித்ததாகவும் சில இருக்கின்றன. அதற்கு அடுத்தபடியாக நிறைய சிற்பம் கொண்டதுதான் வைகுண்ட பெருமாள் கோவில். அதற்கு பழைய பெயர், ஆழ்வார் பாசுரத்தில் வருகின்ற பெயர் பரமேஸ்வர விண்ணகரம் என்பது. விண்ணகரம் என்றால் விண்ணாட்டு நகரம் இல்லை, விஷ்ணு கிரகம், அதுதான் விண் அகரம் ஆகிவிட்டது. சிம்ம விஷ்ணுவின் பெயரை மகாபலிபுரத்தில் சிம்ம விண்ண போத்ராதிராஜன் என்றே செதுக்கியிருப்பதில் இருந்தது விஷ்ணு கிரகம்தான் விண்ணகரமாகியிருக்கின்றது என்று புரிந்து கொள்ளலாம். பல்லவர் தோற்றுவாய். போத்ராதிராஜன் என்னவென்றால், பல்லவம் என்றால் துளிர், போதம் அல்லது போத்ரம் என்றாலும் துளிர் என்றே அர்த்தம். அஸ்வத்தாமாவிடம் ஒரு வானத்திலே தேவஸ்திரீ ஒருத்தி ஒரு பிள்ளையை பெற்றாள் என்றும், அதை துளிர் படுக்கையிலே போட்டுவிட்டு தேவலோகம் போய்விட்டாள் என்றும், அந்த பிள்ளைதான் துளிரில் வளர்ந்ததால் பல்லவன் என்று பெயர் பெற்று ராஜாவாக ஆட்சிக்கு வந்தான் என்றும் கதை இருக்கிறது. தெலுங்கு தேசத்தில் அமராவதி என்ற இடத்தில் உள்ள சிம்ஹவர்ம பல்லவனின் சம்ஸ்கிருத கல்வெட்டில் இந்த கதையை விரிவாக சொல்லியிருக்கிறது. அரக்கோணத்திற்கு 7-8 மைலில் உள்ள வேலூர் பாளையம் என்கிற இடத்தில் அகப்பட்ட 3வது விஜய நந்திவர்மாவின் தாமிர சாசனத்திலும் இந்த கதையை குறிப்பிட்டிருக்கிறது. அஸ்வத்தாமா பாரத்வாஜ கோத்திரத்தை சேர்ந்த பிராமணர். அவருடைய பிதாவான துரோணாச்சாரியாருக்கு பாரத்வாஜர் என்றே ஒரு பெயர். பல்லவ ராஜாக்கள் தங்களை பாரத்வாஜ கோத்திரக்காரர்களாகவே சாசனங்களில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பல்லவ ராஜாக்களே சாசனங்களில் இப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டாலும் பழைய தமிழ் இலக்கியங்களில் இருந்து ஆராய்ச்சி பண்ணி தமிழ் அபிமானிகள் பல்லவர்களின் ஆரிஜின் தோற்றுவாய் பற்றி வேறே ஒரு கதை சொல்கிறார்கள். நாகப்பட்டினத்து சோழ ராஜா ஒருத்தனுக்கு நாக கன்னிகையிடம் ஒரு பிள்ளை பிறந்தது. அவள் தொண்டை கொடியை சுற்றி அந்த குழந்தையை சமுத்திரத்தில் மிதக்க விட்டுவிட்டாள். அதுதான் கரையேறி தொண்டைமான் என்ற பல்லவராஜா ஆயிற்று என்று இந்த கதை. காஞ்சி மண்டலத்துக்கே தொண்டை மண்டலம் என்று பெயர். தொண்டை கொடியை சம்ஸ்கிருதத்தில் துண்டீரம் என்பார்கள். அதனால் சம்ஸ்கிருத நூல்களில் துண்டீர மண்டலம், துண்டீர சக்கரவர்த்தி என்றெல்லாம் சொல்லியிருப்பதை பார்க்கின்றோம். குழந்தையை தேவஸ்திரீ படுக்கவிட்ட படுக்கையானாலும் சரி, நாகஸ்திரீ அதன் இடுப்பில் சுற்றிய கொடியானாலும் சரி, இரண்டும் துளிர்களால் ஆனதுதான். துளிர்தான் பல்லவம். அதனால் எந்த கதைப்படி பார்த்தாலும் பல்லவர் என்ற பெயர் பொருத்தமாகின்றது. துளிருக்கேதான் இன்னொரு பேர் போதம் அல்லது போத்ரம். தமிழிலும் சின்னஞ்சிறு கன்றாக உள்ள செடியை போத்து என்றே சொல்கிறோம்.
பல்லவ மகாராஜா என்பதே இன்னொரு விதமான பத பிரயோகத்தில் போத்ர அதிராஜன் போத்ராதி ராஜன் என்று ஆயிற்று என்றால்தான் சிம்ஹ விஷ்ணு பல்லவ சக்கரவர்த்தி என்பது சிம்ம விண்ண போத்ராதி ராஜன் என்று ஆயிற்று. போத்ரராஜன் என்பதை தமிழில் போத்தராயன் என்றும் சொல்லியிருக்கும். ஒரு வேலையும் செய்யாமல் கொழுத்து போனவர்களை போத்தராசா என்று திட்டுகின்ற வழக்கம் இருக்கிறதே. இந்த போத்தராசா கூட போத்ர ராஜாவில் இருந்து வந்ததுதான். வைகுண்ட பெருமாள் கோவிலில் ஆரம்பித்தது விஷ்ணு கிரகம் சிம்ஹ விஷ்ணு போத்தராசா என்று எங்கெங்கேயோ போய்விட்டது. விஷ்ணு கிரகத்துக்கு போவதற்குள் எங்கெல்லாமோ சுற்ற வைத்து விட்டேன். கைலாசம் வைகுண்டம் என்ற இரண்டில் ராஜசிம்ஹன் கைலாசநாதர் கோவில் கட்டின மாதிரியே அவனுக்கு பின் இரண்டாவது பட்டமாக வந்த நந்திவர்மா வைகுண்ட பெருமாள் கோவில் கட்டினான். அதற்கு பரமேஸ்வர விஷ்ணு கிரகம் என்றே பழைய பெயர். விஷ்ணுவின் கிரகம் ஆனால் பரமேஸ்வரனின் பெயரில் இருக்கின்றது என்கிற போதே நான் இத்தனை நேரம் சொன்ன சைவ வைஷ்ணவ ஒற்றுமை தெரிகிறது. ஆனால் இங்கே பரமேஸ்வரன் என்பது கோவில் கட்டிய நந்திவர்மாவின் இன்னொரு பெயரை வைத்துத்தான். ராஜராஜன் கட்டியது ராஜராஜேஸ்வரம், கங்கை கொண்ட சோழன் கட்டியது கங்கை கொண்ட சோழீஸ்வரம் என்கின்ற மாதிரி பரமேஸ்வர பல்லவனான நந்திவர்மா கட்டிய வைகுண்ட பெருமாள் கோவில் அவன் பெயரிலேயே பரமேஸ்வர விண்ணகரமாயிற்று. கைலாசநாதர் கோவில் சிற்பங்கள் புராண சம்பந்தமானவையாக பிரசித்தி பெற்றிருக்கின்றன. வைகுண்ட பெருமாள் கோவில் சிற்பங்களோ சரித்திர சம்பந்தத்தினால் முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றன. ராஜசிம்மன் ரொம்பவும் பேர் புகழோடு ஆட்சி செய்துவிட்டு காலகதி அடைந்த பின் ராஜ்யத்தில் ஒரேயடியான குழப்ப நிலை உண்டாயிற்று. சாளுக்கிய ராஜாவான விக்ரமாதித்தன் காஞ்சிபுரத்தின் மீது படையெடுத்து வந்து அதை கைப்பற்றிக் கொண்டான். ராஜசிம்மனுடைய பிள்ளையும் ஒரு பரமேஸ்வர வர்மாதான். அவன் ரொம்பவும் ஸ்வல்ப காலமே ஆட்சி பண்ணிவிட்டு சந்ததி இல்லாமலே இறந்து போய்விட்டான். தலைப்பிள்ளைக்கு பட்டம் என்ற நம்முடைய பிரிமோஜெனிச்சர் வழக்கப்படி பல்லவ வம்சத்தில் சிம்மவர்மாவுக்கு அப்புறம் சிம்ம விஷ்ணு வழியாக ராஜசிம்மனின் பிள்ளை வரை போன நடுக்கிளை அதோடு முடிந்து போயிற்று. அப்புறம் அதன் பக்க கிளைகளில் ஒன்றில் வந்த கோத்திர தாயாதியான ஹிரண்யவர்மா என்பவனிடம் பல்லவ ராஜ்யத்தின் முக்கியஸ்தர்கள் தூதுவோய் கேட்டுக்கொண்டு அவனுடைய பிள்ளையான இன்னொரு பரமேஸ்வர வர்மாவுக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணினார்கள். அவன்தான் நந்திவர்ம பல்லவ மல்லன் என்று பெயர் வைத்துக் கொண்டு 60 வருஷத்திற்கு மேல் ஆட்சி நடத்தினான். அவனுடைய இன்னொரு பெயரில் அமைக்கப்பட்ட பரமேஸ்வர விண்ணகரமாகிய வைகுண்ட பெருமாள் கோவிலில் இதை பற்றிய கல்வெட்டு இருக்கிறது. இப்படி எழுத்திலே வெட்டியிருப்பதை விட முக்கியமாக இந்த கோவிலுக்கு என்ன சரித்திர பிரசித்தி என்றால், மகாவிஷ்ணுவில் இருந்து ஆரம்பித்து பிரம்மா வழியாக பல்லவ ராஜாக்கள் அத்தனை பேரின் வம்சாவளி கதைகளையும் இந்த கோவிலை கட்டினவர் வரையில் சிற்ப வரிசைகளில் வடித்து காட்டியுள்ள ஒரு மண்டபம் அங்கே இருப்பதுதான். சரித்திர முக்கியத்துவம் மட்டும்தான் என்று இல்லாமல் மத சம்பந்தமான விசேஷமும் அந்த கோவிலுக்கு உண்டு. இங்கே 3 அடுக்குகளாக சன்னதிகளை அமைத்து பெருமாளின் நின்ற திருக்கோலத்தை கீழ்த்தளத்திலும், இருந்த உட்கார்ந்த திருக்கோலத்தை நடு தளத்திலும், கிடந்த சயனித்த திருக்கோலத்தை மேல் தளத்திலும் அமைத்திருக்கிறது. அஷ்டாங்க விமானம் என்பதாக பொதுவாக சொல்லப்படுகிற ஆகம விதிகளின்படி இப்படி பல அடுக்குகளில் ஆலயம் நிர்மாணிப்பது ரொம்பவும் அபூர்வமே. பாண்டி நாட்டில் திருக்கோட்டியூரில் உள்ள பெருமாள் கோவில், மதுரையிலே கூடல் அழகர் கோவில், காஞ்சி வைகுண்ட பெருமாள் கோவில், இதை கட்டிய நந்திவர்மனின் பிள்ளையான தந்திவர்மன் காஞ்சிக்கு சமீபத்தில் உள்ள உத்தரமேரூரில் கட்டிய சுந்தரவரத பெருமாள் கோவில் ஆகிய 4ல்தான் இந்த அமைப்பு இருப்பதாக தெரிகிறது. நந்திவர்ம பல்லவ மல்லன் திருமங்கையாழ்வாரின் காலத்தில் இருந்தவன் என்று தெரிகிறது. அவனை தம் பாசுரத்தில் குறிப்பிட்டு அவர் பாடியிருக்கிறார். இந்த ஆழ்வாரில் இருந்து குரு சிஷ்ய சமாச்சாரமாக நாம் பார்த்த ஆழ்வாருக்கு போகலாம். சிஷ்யனுக்காக சுவாமியையே இப்படி பண்ணு அப்படி பண்ணு என்று சொல்லி தாம் சொன்ன வண்ணம் செய்ய வைத்த அந்த ஆழ்வாருக்கு போகலாம். திருமழிசை ஆழ்வார் என்று பெயர் சொன்னேனே, ஞாபகம் இருக்கிறதல்லவா? அவர் காஞ்சிபுரத்திலே ஒரு பெருமாள் கோவிலில் வாசம் பண்ணி வந்தார் என்று சொல்லி, அது எந்த கோவில் என்று சொல்வதில்தான் இருந்தேன். காஞ்சியில் உள்ள 14 திவ்ய தேசங்களுக்குள் அவர் இருந்தது திருவெண்கா என்பதிலாகும். திருவெண்கா பெருமாளின் பெருமை. திருவெண்கா மாதிரியே திருத்தன்கா என்றும் 14ல்
இன்னொன்று இருக்கிறது. வெண்கா தன்கா என்றால் முறையே வெம்மையான காடு என்றும் தன்மையான காடு என்றும் அர்த்தம். ஆதியில் காடுகளில் ரிஷிகள் பூஜை பண்ணிக் கொண்டிருந்த இடங்களில்தான் அப்புறம் நாம் பார்க்கின்ற க்ஷேத்திரங்களாக ஆனதால் காடு என்றே அவற்றில் பலவற்றின் பேர் இருக்கிறது. திருவானைக்கா, திருக்கோடிக்கா, திருவேற்காடு, திருமறைக்காடு, வேதாரண்யம், இப்படி. தன்காவை தூப்புல் என்பார்கள். தூய புல்லான தர்பை வளரும் இடம். வடகலை ஆச்சாரிய புருஷரான வேதாந்த தேசிகரின் ஜன்மஸ்தலம் அதுதான். தன்காவுக்கு அப்படி பெருமை என்றால், நம் முன்னைய கதைக்கார ஆழ்வார் சம்பந்தப்பட்ட வெண்காவில்தான். அதன் புஷ்கரணியில் திருக்குளம் என்கின்ற பொய்கையில் ஆழ்வார்களில் முதல்வராக இருக்கப்பட்ட பொய்கை ஆழ்வார் அவதாரம் செய்திருக்கிறார். அங்கேதான் யதோக்தகாரியாக பகவான் இருப்பது. யதோக்தகாரி என்ற பெயர் ஏற்படுவதற்கு முந்தியே அவர் அங்கே புஜங்கசயன பெருமாளாக படுத்துக் கொண்டிருக்கிறார். வரதராஜா ஆவிர்பவித்ததற்கு முந்தையே இருந்திருப்பவர் இவர். ஏனென்றால் பிரம்மா ஒரு யாகம் பண்ணி அதில் வரம் தர வந்தவர்தான் வரதராஜா. அந்த யாகம் பண்ணும்போது பிரம்மாவுக்கும் சரஸ்வதிக்கும் மனஸ்தாபம். அதனால் பிரம்மா சரஸ்வதியை ஒதுக்கிவிட்டு சாவித்ரி, காயத்ரி என்ற 2 பேரையே யஜ்ஞ பத்னிகளாக வைத்துக் கொண்டு யாகம் ஆரம்பித்தார். அப்போது சரஸ்வதி ஒரே கோபமாக வேகவதி என்று நதி ரூபம் எடுத்துக்கொண்டு வேகமாக வெள்ளம் அடித்துக்கொண்டு யாகசாலையை நோக்கி வந்தாள். அந்த சமயத்திலே இந்த புஜங்கசயன பெருமாள் தான் நதி வருகின்ற வழியிலே குறுக்கே போய் படுத்துக்கொண்டு தடுத்தார். யஜ்ஞமும் பூர்த்தியாகி பிரம்மாவுக்கு மாத்திரமில்லாமல் எல்லா ஜனங்களுக்கும் எல்லா காலத்திலும் வரம் கொடுப்பதற்காக வரதராஜா தோன்றி கோயில் கொண்டார். நம்முடைய கதையில் வரும் ஆழ்வாரான திருமழிசைக்காரர் காஞ்சிபுரத்தில் இந்த புஜங்கசயனர் ஆலயத்திலோ அல்லது அதை ஒட்டினார் போலவோதான் வசித்து வந்தார். அப்போதுதான் அவர் பெருமாளை தாம் சொன்னபடி செய்ய வைத்த யதோக்தகாரியாக்கியது. வரதராஜா உள்பட காஞ்சிபுரத்தில் உள்ள பெருமாள் கோவில்களில் பெரும்பாலும் எல்லாருமே நின்ற திருக்கோலம்தான். இருந்த திருக்கோலம் என்பதாக உட்கார்ந்த நிலையில் 1-2 பெருமாள் இருக்கலாம். திருவெண்காக்காரரோ கிடந்த திருக்கோலம், அதாவது ஸ்ரீ ரங்கநாதர், பத்மநாப சுவாமி, சாரங்கபாணி பெருமாள் ஆகியவர்களைப் போல பள்ளி கொண்டிருப்பவர். இவரை பற்றி ஒன்று குறிப்பிட்டு பெருமாளை சொல்வார்கள்.